எனக்கு என் வீட்டில் ஒரு அலையன்ஸ் பார்க்குறாங்க, என்னோட சின்ன பையனை பார்க்குறாங்களோ நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன். அப்புறம் ட்ரெஸ்ஸிங்லையும் சார் எனக்கு வந்து saree போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். இவன் அப்படியே ஆப்போசிட், நீ டோன் ஜீன் தான் போடணும், இந்த டாப் தான் போடணும் அப்படி சொல்லிட்டு புதுசாக எனக்கு கூட தெரியாது சார். பாடி கான்ஸ் அந்த மாதிரி நியூடஸ்லாம் வந்திருக்கும், எனக்கு கூட தெரியாது. ஆனால் இவன் வந்து எனக்கு வாங்கி அனுப்புவான். 10 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அம்மா 10 வருஷம் மூத்தவங்களா? ஆமாம் சார். எப்படி பொண்ணுக்கு 10 வயசு கூட டிஃபரன்ஸில் கட்டினாங்கன்னு? உங்கள் வயதில் மூத்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. எங்கெல்லாம் இவங்க ஏஜில் கொஞ்சம் கூட இருக்கிறதுனாலே பாசியாக பிஹேவ் பண்ணுறாங்க. பல இருக்குதே, எதை சொல்றது சார்? சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து பாசியாக இருக்கும் சார். எனக்கு தோசை தான் சார் ரொம்ப பிடிக்கும். தோசை பூரி அதான் சார். நான் தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். தோசைனா நிற்கணுமா, ஊற்றணுமா, எடுக்கணுமா, இவ்வளோ வேலையா சார்? இட்லினா மூடி வச்சா எடுத்துட்டா உடனே தட்டில் வச்சிடலாம். அது கல்யாணம் ஆனதுலேருந்து இட்லி தான். பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். சரி, ஆக்சுவலி எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. என்ன ஒரு டிசிஷன் மேக் பண்ணாலுமே நான் தானே வயசுல மூத்தவ, அந்த வயசுல மூத்தவன்றத நான் சொல்றதை தான் நீ கேட்கணும் அப்படின்றத அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க சார். எனக்கு திமிரு இல்லாம எப்படி இது வரும்? இப்படி நான் பெரியவன் நான் சொல்ல மாட்டேன். இது கரெக்டா இருக்கும்டா, என் பேச்சு கேளுடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? அவன் என்ன வேலை செஞ்சாலும் அதுல ஒரு திட்டலன்னா எனக்கு மனசு ஆற மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு திட்டேன்னா ரொம்ப ஆசை வாங்கிக்கணும்னே, பட் இவங்க திட்டுவாங்கன்னே வாங்குறது இல்லை. அது என்னது? அது மாதிரி ஏதாவது இருக்கா? சொல்றேம்மா சொல்றேன். ஆர்சி கார் சார். ஆர்சி கார், ரிமோட் கண்ட்ரோல். ரிமோட் கண்ட்ரோல் காரா? உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 21 சார். 21 வயசுல நம்ம பையன் சொந்த கார் வாங்குறத பத்தி பேசுறான், வாங்கிட்டான். நீ ரிமோட் கார்ல நிக்கிற. நீ மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. நீங்க எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? நான் 20ல பண்ணேன் சார். ஐ எம் சாரிடா, உன் ஆசை நியாயம் தான். நான் கூட நீ அவசரப்படுறியோ அப்படின்னு நினைச்சேன். ஓ சாரி மிஸ்டர் ரகுவரன். 21 அம்மா உங்களுக்கு வயசாகிறது கூட பிரச்சனை இல்லம்மா. அவனுக்கு 21 வயசாயிடுச்சு இப்போ. ஐயோ நீ ரொம்ப லேட் ஆயிட்டு உனக்கு வயசாகுதுடா. நீ டக்குன்னு பண்ணிடு. நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அவன் ரிமோட் கார் விளையாடிட்டு இருந்த பையனை தான் நீ லவ் பண்ணிருக்க. அது உனக்கு தெரியல அப்ப தெரியல. ஓகே, இப்போ இவ்வளவு பேசுற இல்ல, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும். அவங்க சித்தப்பா பெரியப்பாவெல்லாம் கரெக்டாக மட்டும் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்களேன். இவர் சித்தப்பா, இவர் பெரியப்பா, இவர் மாமா, அதை மட்டும் சொல்லுங்க. நான் இப்பவே மொட்டை அடிச்சுக்கிறேன். எனக்கு சவால் ரொம்ப பிடிக்கும்டா சுப்பு. எனக்கு அப்படித்தான் சார். எங்க அப்பா போலீஸா இருந்தாங்க சார், அதனால எங்க குவார்டர்ஸ்ல வெளியிலே இருந்தோம் சார். தம்பி அதுக்காண்டி யாரு சித்தப்பா யாரு பெரியப்பான்னு கூட தெரியாது. தெரியாதா? சொல்ல முடியாது. உங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வாக்கப்பட்டு வந்தவங்களுக்கு எல்லாரையும் தெரியுது. நீங்க அந்த வீட்லயே பிறந்தவரு. அது எப்படி அவங்களுக்கு அவ்வளவு டீடைல் தெரியுது, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே? அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? எங்க அம்மா சித்தியோட நீங்க அதான் மூத்தவங்க எல்லாரும் பெரிய விஷயங்களா எடுத்து செஞ்சு போய். ஆமா எனக்கு வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கு. வீட்டுல காரு இருந்து எனக்குன்னு தனியா ஒரு கார் வாங்கணும்னு ஆசை. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காரா சரின்ட்டு ஒரு வீடு வாங்க வச்சிட்டா. இப்ப எங்க கார் வாங்குற காசு இல்ல. எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். சரி, காரு தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு பைக் வாங்கலாம் அப்படின்ட்டு பைக்குக்கு நான் காசு ஏற்றி வச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு போய் நகை எடுத்துட்டு வந்துட்டான். என்ன கொடுமை சார். நம்ம கிட்ட கார் இருக்கு, டிப்ரிசியேஷன்ல எதுக்கு காசு போடணும்? நம்ம ஒரு அசெட்டா சேர்க்கலாம். அது நம்மளுக்கு ஒரு அசெட் தானேங்க சார். அது ஒரு நல்ல விஷயமா நான் தானே ஏத்துக்கிட்டேன் சார். இல்ல அந்த பொண்ணோட புரிதலே நல்லா இருக்கு. உன் அறிவு கூர்மையை கண்டு நான் வியக்க. நக்கல் பண்ணாதீங்க. இல்ல கரெக்ட் தான் சார். அந்த கார் வந்து வாங்கணும்னு சொன்னதுக்கான ரீசனே வேற. அவன் ரிமோட் கார் என்ன வாங்கி கொடுக்கல மேன். நீ என்ன மேன் உனக்கு ஒரிஜினல் கார் கேட்டுட்டு இருக்கிற? ஜோக் இல்லையா? அவனுக்கு வந்து எந்த பழைய பாட்டுமே பிடிக்காது சார். ரொம்ப ஜென்சியா ரொம்ப பண்ணுவான். எந்த ஒரு தமிழ் சாங்ஸுமே அவனுக்கு தெரியாது. என்னென்ன பாட்டுலாம் அவருக்கு தெரியல? ஆத்தங்கர மரமே அப்படி ஒரு சாங் இருக்கும்ல, இந்த பாட்டுலாம் தெரியாது தம்பி உங்களுக்கு? அப்படி அது தெரியாது சார். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒன்று சொல்லுங்க. இங்கிலீஷ் சாங்ஸ். தமிழ் பாட்டே உங்களுக்கு தெரியாது? அவ்வளவா தெரியாது சார். இங்கிலீஷா எத்தனை எழுத்து தெரியுமாடா? அவங்க பாடுற மாதிரி ஓல்ட் சாங்ஸ்லாம் நான் கேட்டதே இல்லை இது முன்னாடி. என்ன போட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி அது கிரிஞ்சா இருக்கும் பார்க்க. என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்பறம் அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங்லையும் சார் எனக்கு வந்து saree போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க மம்மியும் நான் அப்படிலாம் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் இவன் வந்து ஆப்போசிட். இல்ல புரியல. நீயா இந்த ட்ரெஸ் போடுற, நீயா இந்த சுடிதார் எல்லாம் போட்டு வந்து நான் வரப்பவே இதெல்லாம் போட்டு வராதானே சொன்னேன். நீ டோன் ஜீன் தான் போடணும், இந்த டாப் தான் போடணும் அப்படி சொல்லிட்டு புதுசாக எனக்கு கூட தெரியாது சார். பாடி கான்ஸ் அந்த மாதிரி நியூடஸ்லாம் வந்திருக்கும், எனக்கு கூட தெரியாது. ஆனால் இவன் வந்து எனக்கு வாங்கி அனுப்புவான். எங்க வீட்டில் வந்து கேட்பாங்க, என்னம்மா ட்ரெஸ் இது, என்ன இது, என்னது என்ன கண்டராஜமா அது? நீங்க எந்த இயர் பார்ன் நீங்க? 5 சார், 2005. அப்ப உங்களுக்கு 21 வயசு தானே? அப்ப ஆமா சார். நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். பக்கத்து ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருக்கேன். அவங்க அக்காக்கும் எனக்கும் சேம் ஏஜ் சார். அவங்க வந்து PhD படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இவன் பண்ற ஆர்கியூமெண்ட்ல அவங்க கல்யாணம் ஆக போகுது, கல்யாணமே ஆக போகுது இப்போ அவங்களுக்கு. இவர் பண்ற ஆர்கியூமெண்ட் புரியல. என்ன புரியல? யூ டேட். அப்படின்னா எனக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணி ஆகணும், அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணணும். எங்க வீட்டில் அஃபிஷியலாக தெரியும் சார், 2 பேருக்கும் நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் ஆக போகுது. எனக்கு ஒரே ஒரு நிமிஷம், உங்களுக்கு 21 வயசு தான் ஆகுது. ஆமா 21 வயசு ஆகுது.
நெக்ஸ்ட் இயர் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க அம்மாவே திட்டுறாங்க சார். என்ன இவன் என்னம்மா இந்த வயசுல வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கேட்டுட்டே இருக்கான், எனக்கே அசிங்கமா இருக்குமா, தயவு செஞ்சு நீங்க கல்யாணம் பண்ணிக்கோமா. ஏன் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக மாமா. எங்கெல்லாம் அவனுங்க சின்ன பசங்கன்னு காட்டிடுறானு, சின்ன பையன் மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படின்னு தோணுது. அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ எங்கேயாச்சும் நார்மலாக நம்ம வெளில போனோம் அப்படின்னா ஜேசிபிலாம் இருக்கும், பேக்அவுட் ஜேசி அதெல்லாம் மண்ணு வாரிட்டு இருந்தது அப்படின்னா அது 1 மணி நேரம் கூட நின்று பார்ப்பாங்க. வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில இருக்கு. ஜேசிபி டாய்ஸ் பார்த்தீங்கன்னா மினியேச்சர்ல இருந்து பெருசு வரைக்குமே ஒரு 300ல இருந்து 400 இருக்கும். என்னால முடியும். அதை வந்து சேஃபா பிளேஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காகவே இப்போ வீட்டில் இடம் இல்லை அப்படின்றதுக்காக வேற வீடு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களோட தாட்ஸ் வந்து இருக்கும். என்னடா புதுசா சொல்றீங்க? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? ஒரு பையன் இருக்கு. சோ உங்க பையனுக்கு ஒரு செட் ஆஃப் டாய்ஸ், உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டாய்ஸ். ஆமா. அப்போஸ் അപ്പോസുങ്ക അപ്പോസിന് ആമാന്ന് അർത്ഥം. അവഞ്ചേഴ്സിന്റെ ക്യാരക്ടേഴ്സിന്റെ ഒക്കെ ടോയ്സ് ഇല്ലേ, അതൊക്കെ കാണുമ്പോൾ ഇങ്ങനെ മേടിക്കണമെന്ന് പറയാം. അങ്ങനെയൊക്കെയുള്ള രീതിയിൽ എനിക്ക് തോന്നിയിട്ടുള്ളൂ, അല്ലാതെ എനിക്ക് ചിന്ന പയ്യനായിട്ട് ഫീൽ ചെയ്തിട്ടില്ല. தம்பி எந்திரிச்சிடுங்க, நீயே அவெஞ்சர்ஸ் மாதிரி தானப்பா இருக்க. கிரிஞ்சிங்க கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே? இந்த அவெஞ்சர்ஸ் டாய்ஸ் சார் வச்சிருக்காரு, ஒரு 4-5 வச்சிருக்காரு சார். அது கண்டிப்பா 2500-2000 குள்ள இருக்குங்க சார். போகும்போதெல்லாம் அதை கேட்டு வாங்குவாங்க சார். ஆமா செய்வேன் வேற என்ன சொல்லணும், இருந்துட்டு போதுங்க. என்ன இந்த ஹாட் வீல்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சார். அது எல்லா டைப்பும் வச்சிருக்காங்க சார். இவங்களோட அண்ணா இதை விட டபுள் வச்சிருக்காரு சார். டேய் மொக்க அம்மனா எப்படி சொல்லு. சிங்கம்ல நானும் அண்ணன் சின்ன வயசுல இருந்தே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால அது இருக்கும் சார், ஒரு 1000 காருக்கு மேலேயே இருக்கும். 1000 கார் நான் எதிர்பார்க்கல. சாரி சார். இத நீங்க எதிர்பார்க்கல. ஷூ கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாரு சார். ஒரு 30-35 ஷூ சும்மா வருஷத்துக்கு வாங்குவாங்க சார். சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. எங்கெல்லாம் சின்ன பையன் அப்படின்னு தோணுது. எதுனா ஒரு விஷயத்துல டென்ஷனா இருக்கும் அப்படின்னா சின்ன பசங்க மாதிரி டான்ஸ் ஆடி எங்களை சிரிக்க வைக்கிறது. அந்த டைம்ல இவன் ரொம்ப சின்ன பையன் மாதிரி பண்றான், மெச்சூர்டா இல்லாம. அது நான் நெகட்டிவா சொல்லல, அதை என்ஜாய் பண்ணுவேன் நானு. ஓகே, ஒருவேளை நம்மளோட 4 வயசு மூத்தவரா இருந்தா அதை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஜென்ரலா ஒரு மனுஷன் வந்து கூலர்ஸ் எத்தனை வச்சிருப்பாங்க, ஒரு 5-6 வச்சிருக்கலாம். 20-25 கூலர்ஸ் இருக்கும். ஒரு கூலர்ஸும் 5000 ரூபா 6000 இருக்கும். எனக்கு வந்து பிரெக்னன்சி ஜெர்னி அப்பவே வந்து ரொம்ப சின்ன பையனா ஃபீல் ஆச்சு சார். எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு ப்ளீஸ். நாங்க பெயின்ல வந்து பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இரு வெயிட் பண்ணு, நான் பிரஷ் பண்ணிட்டு பொறுமையா வர்றேன், பொறுமையா போவோம் அப்படின்றாங்க. ஏன்டா இவ்ளோ டாக்ஸிக்கா இருக்கீங்க நீங்க? மனுஷனா நீங்களா? யார் இவன் பெயின்ல பேசிட்டு இருக்கோம், இவர் என்ன அசால்ட்டா சொல்றாரு. என்ன வக்கா ஏஜ் கேப் பண்றனால இப்படி இருக்கா, மேபி கொஞ்சம் பெரியவங்களா இருந்தாங்கன்னா இதெல்லாம் புரியுமோ என்னமோ அப்படின்ற ஒரு பக்கம் அப்ப தோணுச்சு. உனக்கு அறிவு இருக்கா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இல்ல நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் சேர்ந்திருக்காங்க, பாடகர், பிக் பாஸ் உடைய கண்டஸ்டன்ட் NSK ரம்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். சோ உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் என்ன வயசு வித்தியாசம்? 6.5 years. எது டேட் பண்ணும்போது தெரியுமா உங்களை விட ஒரு சின்னவர்? போய் சொன்னான் அவன். போய் சொன்னாரா? வெக்கமா இல்ல? இல்ல 6.5. பட் அது தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி சொல்லி தொலைறேன். சின்ன 2 வாரத்துல கல்யாணம், அதுக்கப்புறம் என்ன ஓகே லவ்வும் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் என்னத்தை மாத்தி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓஹோ. ஆமா. சோ அதுக்கப்புறம் அது ஒரு இஷ்யூவா இல்ல? இஷ்யூவெல்லாம் இல்ல. எனக்கும் வந்துட்டு அவனை பாப்பா தான் கூப்பிடுவேன். சோ இட்ஸ் லைக் ஓகே, அது அப்படியே பழகிருச்சு. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். உங்களை விட குறைவான வயதுடைய ஒருவரை திருமணம் செய்யறதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜ்? டேய் கேக்குறான்ல சொல்றா. அப்பா மாதிரி பாத்துக்கணும்னு சொல்லல, ஆனா ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு கேர் அண்ட் லவ் ரொம்ப கொடுக்கணும்னு என்ன சொல்றது, ஏதாவது ஆச்சுன்னா ஓகே அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருக்கும்ல, அந்த ஒரு அது பொறுப்பு இருக்கான்னு நான் சொல்ல முடியாது. எனக்கு இருக்கியே ஒரு வடிகட்டின முட்டாள். ஆனா அட்வான்டேஜ் என்ன? ஹாப்பி லைஃப் இருக்கும், ஜாலியா பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கலாய்ச்சிட்டு அந்த மாதிரியே இருக்கும். வயதில் குறைந்த பையனை திருமணம் செஞ்சிருக்கிறதுல இருக்கிற பிரச்சனை என்ன? குட் क्वेश्चन. எல்லா டிசிஷனுமே நாம தான் வந்து முன்னாடி நின்று செய்யற மாதிரி இருக்கும், எல்லா டிசிஷன் நாம தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரியா தான் இருக்கும். பழகியாச்சுன்னா சரி. இப்போ என்னை விட ஒரு 5 years இல்ல 3 years அந்த மாதிரி ஏஜ் டிஃப்ரெண்ட்ல பெரியவங்களை நான் மேரேஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா லவ் அண்ட் கேர் அண்ட் சப்போர்ட் கிடைச்சிருக்குமோ அப்படின்ற ஃபீல் எனக்கு நிறைய டைம் இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதடா. எத்தனை வயசு வித்தியாசம்? 2 வருஷம் வித்தியாசம். ஆக்சுவலா டிவோர்ஸி சார் நான். எனக்கு 10 வயசு பையன் இருக்கான். அப்படியா? எங்க வீட்ல மட்டும் பிராட் மைண்டடா இருந்தா நான் உன்னை லைஃப்ல எடுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் சார். டேய் லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழ வெடி வைக்க பாக்குற பத்தியா? நான் போடா டேய் இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு, நிறைய பேர் சொல்லியாச்சு போ அப்படின்னு சொல்றாரு. உன் அரசியலை யார்ட்ட பண்ற? கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் முடியிற வரைக்கும் முடிஞ்சுமே இது சும்மா தான் சொல்றான் போல இவன் இருக்க மாட்டான் அந்த மாதிரியே ஒரு மைண்ட் செட்ல இப்படி போயிட்டு இருக்கு.
அப்படியா? அடடடடா. எப்படி திருமணம் பண்ணீங்க? வீட்டில் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அதை ஏன்டா கேக்குற பாண்டி? வீட்டில் ஒத்துக்கவே இல்லை சார். ஒரு நாள் பேசிட்டு இருந்தப்ப ரொம்ப இதாகி போயிருச்சு. வீட்டில் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா? டைம் வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, இது நம்ம உடனே முடிச்சாகணும். என்ன பண்ணுவோன்றப்போ வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன். நான் வீட்டை விட்டு போறேன். வீட்டை பேருக்கு போறியா? அதெல்லாம் வேண்டாப்பா, அது கூட நீ உருப்படியா பண்ண மாட்டேன். சார் எங்களுக்கு வந்து அப்பியரன்ஸ்லேயே வந்து காட்டி கொடுத்துரும். ஏன்டா? என்ன வயசு டிஃபரன்ஸ் உங்களுக்கு? 6 months தான் சார். 6 months தானா? ஆனா நீ அவர் இயல்பாவே ஆள் கொஞ்சம் சின்ன பையனா இருக்காரு. இஸ் இட்? ஆமா சார், அதுதான் சார் ப்ராப்ளம். லவ் மேரேஜா? கம்ப்ளீட் லவ் மேரேஜ் சார் அது. ஐ அம் வெரி ஹாப்பி. நான் கிறிஸ்டியன், அவர் ஹிந்து. நான் கன்னியாகுமரி, அவர் சென்னை. ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன், 2 years ஹோம் அரெஸ்ட் பண்ணி ரொம்ப போராடி அப்படிதான் கல்யாணம் நடந்தது. சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. வயசு வித்தியாசத்தை எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க முதல்ல? இப்போ வரைக்கும் தெரியாது சார். சொந்தக்காரங்களாம் அப்ப யாரும் தெரியாது. டேய் தெரியாதுன்னா விட்டுற. அப்புறம் ஏன்டா சொல்ற? நீ சும்மாரியா? வீட்ல யாருக்கும் ஆனா உலகத்துல பல ரகசியங்களை டைரக்டர் திலீபன் நீயால வந்து சொல்லணும்னே காத்து வச்சிருப்பாங்களா இருக்கு. ஆனா அதுல ஒன்னும் பெருமை இல்ல. யாருக்கும் தெரியாது சார். இந்த ஷோக்கு வரதுக்கு ரொம்ப யோசிச்சேன் யோசிச்சோம். ரொம்ப யோசிச்சேன். ஏப்பா? இதுல என்ன இருக்குது? 6 மாசம் டிஃபரன்ஸ், காதல் அவ்வளவுதானே. ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு புள்ளியாடா நீ? மேரேஜ் அப்ப கூட வந்து என்ன மாப்பிள்ள வயசுல பெரியவரா தெரியறாரு அப்படிதான் சொன்னாங்க. மாப்பிள்ள வயசானவரா இருக்காரு, பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கு, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி ஆனா கொடுக்குறீங்க. உண்மை உங்களுக்கு தெரியல, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்ப உள்ள நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் எதுவும் சொல்லிக்கல சார். இப்பவும் நீதானா? என் வீட்டில் ஒரு அலையன்ஸ் பார்க்குறாங்க, என்னோட சின்ன பையனை பார்க்குறாங்களோ நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன். இருக்கட்டும் இருக்கட்டும். பிகாஸ் என்னோட அப்பா அம்மாவே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். எங்க அப்பா அம்மாக்கு 2 பேத்துக்கும் 10 வயசு டிஃபரன்ஸ் இருக்கு. அம்மா 10 வருஷம் மூத்தவங்களா? ஆமாம் சார். 2 பேருமே ரிலேஷன் தான். எப்படி பொண்ணுக்கு 10 வயசு கூட டிஃபரன்ஸ்ல கட்டினாங்கன்னு? எங்கள் அப்பாவுக்கு பொண்ணு கிடைக்கல சார். உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். சோ பொண்ணு அது சொந்தத்துக்குள்ள கிடைக்காதனால வயசு. அட் த எண்ட் ஒரு ரிலேஷனில் எங்கள் அம்மாவை சூஸ் பண்ணாங்க. கரெக்ட் சார். ஸோ இது எங்கள் அம்மா அப்பாவே இது நார்மலைஸாக எடுத்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணதுனால, ஸோ அது எனக்குன்னு வரும்போது நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன். ஸோ இது பெட்டர், க்யூட் அண்ட் பெட்டர்ன்றதை தாண்டி திஸ் ஆல்சோ ஷுட் பி நார்மலைஸ்ட். உன் கவர்மெண்ட்க்குலாம் நான் வர தேவையில்லை, என் கவர்மெண்ட் என்னால் உருவாக்க முடியும். இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கான், காலேஜ் 3rd year படிக்கிறான். இப்போ நானா வந்து என் பையனுக்கு பொண்ணு பாப்பனா அப்படின்னு கேட்டா வயசுல பெரிய பொண்ணை பாப்பனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது கரெக்டா இருக்காது. நீங்க என்ன பண்ணீங்க? என்ன இன்கேஸ் என் பையன் லவ் பண்றாமா அப்படின்னு சொன்னா நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷன் கிடையாது. என்னைக்கு இது வேணும்? ஆனா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பம் கிடையாது? எனக்கு விருப்பம் கிடையாது. அவன் இருந்தாலும் இம்சையா இருக்கு, இல்லைன்னாலும் மனசுக்கு வேதனையா இருக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கழுவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.